ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வினோத்குமார். நான் இப்போ ஒரு சூப்பர் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்னோட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்தாருங்க, வினோத்குமார். 2016 பிஇ மெக்கானிக்கல். அட பாவி. ஸோ பிஇ மெக்கானிக்கலாக என்ன தம்பி உனக்கு வேணும்னு? சார் 6 வருஷம் கேப்பு சார், நான் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு தாட்ஸ் தான் வந்துட்டுச்சுங்க. இந்த பையன் கண்டிப்பாக வேலைக்கு போவான்னு. ஏன் தெரியுமா? 6 வருஷம் கழிச்சும் வேலைக்கு போன்ற ஒரு துடிப்பு இருக்குது. அந்த லட்சியத்தை நோக்கி ஓடணும் ஒரு துடிப்பு இருக்குல்ல, அந்த வினோத்குமாரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் சரியான சேலரியில் இந்த தம்பி பிளேஸ் ஆகிருக்காருங்க. அதை வாழ்த்துக்களோடு நான் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த வினோத்குமாரை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு சின்ன கோர்ஸ் தான் ஞாபகம் வருதுங்க. உன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வினோத்குமார், நீ உன்னை நம்பின, கடவுள் உன் கூடியே நின்று உன்னை ஜெயிக்க வச்சுட்டார் தம்பி. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் யூடியூப்பில் என்னோட கமெண்ட்ஸ்லாம் பாருங்களேன். மெக்கானிக்கல் வேலைக்கு போக முடியுமா? 6 வருஷம் கேப்பு, வேலைக்கு போக முடியுமா? ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு தான் தம்பி இருக்காங்க. ஆனால் நீ வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்க, ஓகேவா? ஒருத்தங்க வந்து கமெண்டில் போயிட்டு வந்து உண்மையாகவே பிளேஸ் ஆகிட்டானான்னு பார்க்க வராங்க தெரியுமா? அந்தளவு நீ மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நின்று இருக்க தம்பி. அதுதான் நீ இன்றைக்கி சாதிச்சதுங்க. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே வெற்றியாளன் தான் தம்பி. ஏன்னா 6 வருஷம் கேப்பு மெக்கானிக்கலுங்க. ஸோ இந்த தம்பி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்கும், பயந்த சுபாவம். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஜெயிப்பான் அப்படின்னு சொன்னால் ஆண்டவனே நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ணி காமிச்சிட்டீங்க, அதான் உண்மைங்க. சரி, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டீங்க தம்பி இன்றைக்கி. ஸோ மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. வினோத்குமார் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காருங்க. கம்பெனி நேமும் சேலரியும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ நாங்கள் சொல்லலைங்க, யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சார் 2016 6 வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமான்ற மொதல் கேள்வி கெரியர் கேப்புங்க. ரெண்டாவது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க பிளேஸ் ஆக முடியுமா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ப்ரோக்ராம் கற்றுக்க முடியுமா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா? ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? ஒரு ட்ரெயினியாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் இந்த தம்பி தாங்க. ஓகே, 6 வருஷத்துக்கு பின்னாடி வந்து ஒரு கெரியர் கிராப்பில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்குங்க. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். என் பேர் வினோத்குமார். நான் தேனியிலேருந்து வரேன். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் 2016 பாஸ் அவுட் ஆனேன். 2016 பாஸ் அவுட்டுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து காஷிவ் இன்ஃபோடெக் மூலமாக அங்கே வந்து லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப்பாக 6 மந்த்ஸ் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணேன். சார் ரெஃபரன்ஸில் நிறையா கற்றுக்கிட்டேன். இங்கே டாட்நெட்டில் ப்ராஜெக்ட் நிறையா பண்ணியிருக்கேன். காஷிவ் இன்ஃபோடெக்கில் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வெங்கட் சார் வந்து நிறைய கம்பெனிஸ் ரெஃபர் பண்ணார். அதில் ஒரு கம்பெனி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அது வந்து பேஸ்ட் ஆன் டாட்நெட் டெவலப்பர். அதில் வந்து MVC ASP.NET அப்புறம் டேட்டா பேஸ் ஹூப்ஸ் கான்செப்ட் இதை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அது எல்லாமே வந்து இங்கே காஷிவ் இன்ஃபோடெக்கில் எல்லாமே அது தெரிஞ்சிருக்கு. அது மூலமாக இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகி இப்போ டாட்டா டெவலப்பராக இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். நான் ஐடியில் ஜாயின் பண்ணுறப்ப எல்லா பேரும் சொன்ன விஷயம் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக போகணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி காஷிவ் இன்ஃபோடெக் மூலமாக சாரை மீட் பண்ணேன். அவரும் அதான் சொன்னார், நீங்கள் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போனால் 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கன்னு சொன்னார். நான் அது மூலமாக இங்கே வந்து நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இப்போ வந்து எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் அங்கே போய் கரெக்டாக பண்ணினேன். அதனால் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸே யாரும் நம்பாதீங்க. அது மூலமாக போகிறது வேஸ்ட்டு தான். நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் காஷிவ் இன்ஃபோடெக் அண்ட் வெங்கட் சார்.